ஆளூர் ஷானவாஸுக்கு பெரிய ஓட்டோ எதுவும் கிடையாது. நாகப்பட்டினத்தில் அவர் மீண்டும் நின்றால் அந்த சீட்டு ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த சீட் ஜவஹர்லா கொடுத்து இப்போ அங்கே ஜெயிச்சிருக்கார். ஸோ இதனால் இப்போதைக்கு தாவேகாவில் அவர் வேண்டாம்ங்கிற நிலைமையில் அவர் திமுகவுக்கு போகிற நிலைமைக்கு வருது. ஆனால் நானா போகாம நீங்களா நீக்கணும்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கார். விசிகாவும் கொடுக்கிறார், இன்டைரக்டா இதுவும் கொடுக்கிறார். செல்வ பெருந்தகை போவாரன்னா அங்கே சிக்கல் இருக்கு. இப்போ ஆம்ஸ்ட்ராங் வழக்கு மிக சீரியஸாக போயிட்டு இருக்கிறப்ப எங்கே போனால் சேஃப்டிங்கிற சிக்கல்ல இருக்கிறார். அதே மாதிரி முஸ்லிம்களிலும் இளைஞர்களில் 60% ஓட்டு விஜய்க்கு போயிருக்குன்றாங்க. ஸோ அதில் இன்னும் ஷாஜகானுக்கு மந்திரி பதவியும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதனால்தான் இப்போ இவரை சேர்த்துக்கலாங்கிற ஒரு போர்வை ஓடிக்கிட்டு இருக்கு. வன்னி அரசு போஸ்டர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவருக்கு வைக்கப்படும் போஸ்டர்கள் திருமாவளவுக்கு போயிடுச்சு. ஸோ வன்னி அரசு பவர் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கா அப்படிங்கிற பயம் இருக்கு. இன்னொரு பக்கம் விசிகாவுடைய இன்னொரு எம்எல்ஏ காங்கிரசனுடைய முன்னாள் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை திமுகவோட இணக்கமாக இருக்காரு, இன்னும் சில நாட்களில் திமுக கூட போய் இணைந்துருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். அதே மாதிரியான ஒரு விஷயம் என்னதான் விடுதலை சிறுத்தைகளில் இருந்தாலும் ஆளூர் ஷானவாஸ் தற்பொழுது திமுகவினுடைய மேடைகள்லையும் திமுக நபர்கள் கூடயும் ரொம்ப இணக்கமாக இருக்காரு. அவர்களோட இணைந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய தாவேகாவை பற்றி மேடைகள்லேயே விமர்சனங்கள் பண்ணுறாரு. இந்த ஒரு விஷயத்தை தடுக்கணும், இல்லைன்னா அவரை கட்சியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சரனுடைய தனி செயலாளரான ஜெகதீஷ் பழனிசாமி திரும்ப அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி கேள்விப்பட முடியுது. அது உண்மையா? ஏன் அப்படின்னா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரியான சம்பவம் ஆதவர்ஜுனாவை நீக்க கோரி உதயநிதி அவர்கள் திரும்ப அவர்கள்ட்ட சொன்னதான் கேள்விப்பட்டோம். சம்பவம் ஒண்ணுதான், நபர்கள் வேற. அவ்வளவுதான். ரைட்டு. இல்ல, ஆளூர் ஷானவாஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சீட்டு முதல்ல கொடுக்காதப்பவே நாகப்பட்டினம் சீட்ல அப்பவே இது அவர் திமுக சொல்லி எனக்கு பல்லாவரம் கொடுங்க, ராயபுரம் கொடுங்கன்னு கேட்டிருந்தாரு. ஆனா தர முடியாதுன்னு சொன்னாங்க, எங்கிட்ட சொல்லல. ஸோ அவர் ஏற்கனவே டைரக்ட்ல தொடர்புல இருந்தாருன்னு இவர் சொன்னார். அதே நேரத்தில் அவருக்கு முஸ்லீம் ஓட்டுகள் வேணுங்கிறதுனால இவருக்கு ஆல்டர்னேட் பொசிஷன் கொடுத்தாங்க. ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வர்ற அந்த ஒட்டிய நேரத்திலேயே அவர் சிங்கப்பூரோ எங்கேயோ போயிட்டு தன்னுடைய எக்ஸ் ஹேண்டிலில் விசிகா அப்படிங்கிறத எடுத்துட்டு சமூக செயற்பாட்டாளர்னு கிட்டத்தட்ட இன்னைக்கு 3 மாதம் முன்னாடியே மாற்றிட்டார். அதன் பின்பு வெளிச்சம் டிவி என்று விசிகாவுடைய முக்கியமான டிவியை பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை நடத்திட்டு இருந்த திரு பனையூர் பாபு அவருக்கும் இவருக்கும் சீட்டு கொடுக்கல. சிந்தனை செல்வனுக்கு வேறு சீட்டு கொடுத்தாங்க. பட் பனையூர் பாபு நின்ன சீட்டை கொடுத்தாங்க, அதில் தோத்துட்டார். ஸோ இப்போ இவங்க 2 பேருக்கும் போன முறை வெற்றி பெற்ற 4 பேரில் இவங்களுக்கு சீட்டு கொடுக்கல. ஸோ அதனால அவர் போய் திமுகவில் ஆல்ரெடி சேர்ந்துட்டார். நீங்கள் சொன்ன செல்வ பெருந்தகை போவாரன்னா அங்கே சிக்கல் இருக்குது. இப்போ ஆம்ஸ்ட்ராங் வழக்கு மிக சீரியஸாக போயிட்டு இருக்கிறப்ப எங்கே போனால் சேஃப்டிங்கிற சிக்கலில் இருக்கிறார். ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் அந்த இது இப்போ சஸ்பெண்ட் பண்ணப்பட்டு கைதில் இருக்கிற புகாரி என்ற அந்த முகமது புகாரி என்ற அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர்கிட்ட வாங்கி 40 லட்சமும் ஒரு 1/4 கிரவுண்ட் பிளாட்டும் வாங்கிட்டு மீண்டும் 5 லட்சம் கேட்டார். அப்போ நீ என்னை பற்றி வெளியில் சொன்னால் கையிலேருந்து ஒரு பாக்கெட்டை எடுத்து இந்த மெத்து இங்கே பிடிச்சேன்னு போட்டுருவேன், ஜாமீன் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கார். ஆனால் அவர் ஒருத்தர் இல்லாமல் 50க்கும் 10க்கும் மேற்பட்ட பெரிய பெரிய ஆட்களை மிரட்டி 50 கோடி வரை வசூல் செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் கமிஷனருடைய துணையோடு இது நடந்திருக்குன்னு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ செல்வ பெருந்தகை முக்கியமாக அவரோடு இன்னும் இருக்கிற அந்த வழக்கில் சேகர் பாபு இவங்க எல்லாரும் வர்றப்ப இங்கே இருந்தால் நல்லதா அங்கே இருந்தால் நல்லதாங்கிறத அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்போதைக்கு அவர் எங்கே போவார்னு தெரியாது. ஆளூர் ஷானவாஸை பொறுத்த வரைக்கும் அவரும் ஒரு மாதிரி இந்த சிக்கலில் தான் இருக்கார். ஸோ தன்னுடைய அதாவது முஸ்லீம் கட்சிகளில் இப்போ முக்கியமான கட்சியான ஐயுஎம்எல் இங்கே வந்துருச்சு, தாவேகா சைடில் வந்துருச்சு. ஜவஹர்லா போன்றவர்கள் உதயசூரியனில் நிற்கல, வேறு வழியிலன்னு தான் அங்கே உட்கார்ந்துருக்காங்க. பட் ஒரு தெளிவு வந்தால் அதாவது இவங்க போட்டிருக்கிற வழக்கில் அதிமுக தரப்பில் கொறடாவாக போட்டிருக்கிற வழக்கில் இதை உடனே ரிசைன் பண்ணால் சட்டசபை தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு 90 நாளைக்குள்ள
ஒருத்தர் ரிசைன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, எதுக்காக போய் நின்னீங்க, ஏன் ரிசைன் பண்ணுறீங்க, ஒரு தேர்தல் நடத்துறதுக்கு இதை கமிஷனுக்கே 10 கோடி ஆகுது, அந்த மாதிரிலாம் ஏதாவது பாயிண்ட் வந்துருமா அப்படிங்கிறதுக்காகவே இவங்க இப்போ ஒரு 4 வாரமாக பனையூர் சந்தை மூடப்பட்டிருக்கிறது. ஸோ அது முடிஞ்சு அது மீண்டும் திறந்தால் இந்த பக்கம் இவங்களும் வரலாம். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் திமுகவிற்கு முஸ்லீம் ஃபேஸ் வேணும். ஏற்கனவே கிறிஸ்துவ ஓட்டுக்கள் பெருமளவில் ஜோசப் விஜய் என்ற பெயர் வச்சது கொண்டு அவருக்கு டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காருன்னு வருது. அதே மாதிரி முஸ்லீம்களிலும் இளைஞர்களில் 60% ஓட்டு விஜய்க்கு போயிருக்குன்றாங்க. ஸோ அதில் இன்னும் ஷாஜகானுக்கு மந்திரி பதவியும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதனால்தான் இப்போ இவரை சேர்த்துக்கலாங்கிற ஒரு போர்வை ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, நீங்களா நீக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு திமுக மீட்டிங்கில் போய் அழுத்தம் கொடுக்குறாரு ஜெகதீஷ். கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி அவருடைய பேச்சுக்கள் தாவேக்காவை சொல்லுதுன்னா நீங்கள் தனியால் இப்போ உதாரணமாக நம்ம சுப்பிரமணிய சாமி மோடியை விமர்சித்தால் பிஜேபி தலைவர் தான் நம்ம சொல்கிறோம். அவர் பிஜேபியில் இல்லைங்கிறத விட இன்றைக்கோ பிஜேபி எம்பியாக ஒரு காலத்தில் ஸோ விசிகாவின் பொருளாளர் அப்படின்னு அவருக்கு ஏதோ ஒரு அன்அஃபிஷியல் போஸ்ட்டை கொடுத்துருக்கிறப்ப அப்படி பேசினார்னு வருதுனால தாவேக்கா கூறும். ஸோ இப்பொழுது ஆளூர் ஷானவாஸ் என்ன பண்ணுறாரு, ஏன்னா ஆளூர் ஷானவாஸுக்கு பெரிய ஓட்டோ எதுவும் கிடையாது. நாகப்பட்டினத்தில் அவர் மீண்டும் நின்றால் அந்த சீட்டு ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த சீட் ஜவஹர்லால் கொடுத்து இப்போ அங்கே ஜெயிச்சிருக்கார். ஸோ இதனால் இப்போதைக்கு தாவேக்காவில் அவர் வேண்டாம்ங்கிற நிலைமையில் அவர் திமுகவுக்கு போகிற நிலைமைக்கு வருது. ஆனால் நானாக போகாமல் நீங்களாக நீக்கணும்னு சொல்லி 2 பேருக்கும் குடைச்சல் கொடுத்துட்ருக்கார். விசிகாவும் கொடுக்குறார், இன்டைரக்டாக இதுவும் கொடுக்குறார். ஸோ ஏன்னா அவர் ஒரு நல்ல பேச்சாளர், டிவியில் வருவார். அதே நேரத்தில் சில விஷயங்களில் மதவெறியோடு பண்ணோன்னு சொல்லுவார். உதாரணமாக ஜல்லிக்கட்டின் போது நாங்கள் மாட்டுக்கறியை கொடுத்தோம், மாடுகளை காப்பாற்றும் போராட்டத்தில் நாங்கள் சப்ளை பண்ணது மாட்டுக்கறி பிரியாணிம்பார். அதே மாதிரி அயோத்தி தீர்ப்பில் நீதிபதிகளை கொலை மிரட்டல் அளவுக்கு பேசியிருப்பார். ஸோ அதனால் இவரை சேர்த்துக்கிறதுல எந்த லாபமும் கிடையாது. தாவேக்கா சமாதானப்படுத்தியோ இது பண்ணுறதோ இல்லை. ஸோ விசிகாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவங்க சிக்கலில் இருக்காங்க. ஒரு பக்கம் பட்டியல் ஜாதி ஓட்டுகள் 7 அமைச்சர்கள் தாவேக்காலிருந்தே கொடுத்துருக்காங்க. அது தவிர இது காங்கிரஸ்லேருந்து விஸ்வநாதன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் வன்னியரசு போஸ்டர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவருக்கு வைக்கப்படும் போஸ்டர்கள் திருமாவளவுக்கு போயிடுச்சு. ஸோ வன்னியரசு பவர் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கா அப்படிங்கிற பயம் இருக்குது. இன்னொரு பக்கம் விசிகாவுடைய இன்னொரு எம்எல்ஏ அவர் காங்கிரஸில் சீட்டு கேட்டவர், ஜோதிமணின்னு சொல்லிட்டு காட்டுமன்னார் கோயிலில் நான் நிற்க போகிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் திமுக அழுத்தத்தால் வெளியேறிட்டு அந்த இடத்துல காங்கிரஸ் முன்னாள் தலைவர் இளைய பெருமாளுடைய குடும்பத்தை சேர்ந்த மகன் நினைக்கிறேன் ஜோதிமணியை நிறுத்த வச்சிருக்கார். நான் காங்கிரஸில் தான் சீட்டு கேட்டேன், விசிகாவில் கேட்கலன்னு. அவரும் தேவை என்றால் இங்கே இது விசிகாவுக்குலேருந்து விலகி 2 பேருமாக இங்கே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இழுக்கலான்னு நம்ம திரும்ப பார்த்துட்ருக்காரு. பட் இவராக விளக்கணும்னு சொல்லி ஆளூர் ஷானவாஸ் எல்லாமே பண்ணுறார். அடுத்த சில நாட்களில் தெளிவாகலாம். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி.